ஓம் சாய்ராம். நான் உங்கள் சாய்ஜேஷா. ஓகே. இப்போ கடவுள் நம்பிக்கை இருக்கிறது சிலருக்கு இருக்கும், சிலருக்கு இருக்காது. இந்த கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, வீட்டில் சாமி கும்பிடுவாங்க, கோவிலுக்கு போவாங்க, அர்ச்சனை பண்ணுவாங்க, தீபம் ஏற்றுவாங்க, வழிபடுவாங்க, வந்துடுவாங்க. அவங்க ஒரு நாளைக்கு எவ்வளவு தான் கடவுளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கன்னு கேட்டால் 1 hour ஆர் 2 hours தான். 2 மணி நேரம் தான் இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. பட் கடவுள் நம்மக்கிட்ட என்னது எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, எப்போதுமே அவங்களுடைய குழந்தைங்க கடவுளை நினச்சிட்டே இருக்கணும். அந்த ஆத்மா எதிர்பார்க்குமா கடவுளே நினைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம அப்படி செய்கிறதே கிடையாது. உலக வாழ்க்கையில் அடிக்ட் ஆகிட்டு லைஃப் ரொட்டீன் ஒர்க்கு அப்படி பிஸி ஷெட்யூல்லே போயிட்டுருக்கோம். அப்படி போகக்கூடாது. அப்படி போகிற டைமிங்லேயும் நம்மளுக்கு கரெக்டாக அந்த ஒர்க் போக மீதி டைம் கண்டிப்பாக நம்மளுக்கு இருக்க தான் செய்யும். அந்த டைமிங்கில் நம்ம கடவுளை நினைக்கணும். ஸோ இதை தான் பாபா என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, எங்கே வேணாலும் போய்க்கோ, ஆனால் என்னையும் நீ நினச்சிட்டுரு. நீ என்ன செஞ்சாலும் அது எனக்கு நல்லாவே தெரியும். நான் தான் உன்னுடைய அந்தரங்க ஆட்சியாளனாக இதயத்தில் அமர்ந்து பணிபுரிகிறேன். இந்த உலகத்தில் இருக்கிற அசையும் அசையா ஜீவ ராசிகளையும் அரவணைக்கிறதே நான் தான். அதுக்கப்புறம் இந்த பிரபஞ்ச தோற்றத்தை நான் தான் கட்டுப்படுத்துகிறேன்னு சொல்கிறாரு பாபா. எல்லா வர்க்கங்களின் மூலமாக தான் நானே, முக்குணங்களின் கூட்டுறவும் நானே. உங்களுக்கு உண்டான அந்த உணர்வுகளை கொடுக்கறது யாருன்னு கேட்டால், உங்கள் இதயத்தில் அமர்ந்து வீற்றிருக்கும் நானே உங்களுக்கு அனைத்து விதமான உணர்வுகளை கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு பாபா. உன்னுடைய கவனத்தை முழுவதும் என்கிட்ட திருப்பினேன் அப்படின்னா நான் உன்னை பார்த்துக்குவேன். நீ எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்காத. நீ எப்போவுமே என்னை நினச்சிட்டே இரு, எனக்கு அதுதான் வேணும், உன்னை நான் பாதுகாக்கிறதுக்கு தானே வந்திருக்கேன். நீ என்னை எப்போதே நினச்சி என்னை தியானிச்சுட்டே உன்னுடைய வேலைகளை பாரு, மீதி அனைத்து நான் உனக்கு பார்த்துக்கிறேன், உன்னை துன்பம் எதுவுமே நெருங்காது அப்படின்னு சொல்லிட்டு பாபா சொல்கிறாரு. ஆனால் என்னை நீ மறந்துட்ட அப்படின்னா அந்த மாயை சும்மா விடாது, ஆட்டி உழுக்கும். எல்லா பூச்சிகள் எறும்புகள் மட்டும் கண்ணுக்கு தென்படுபவே அல்ல, அசையக்கூடிய அசைய இயலாத பொருட்கள் எல்லாமே கடவுள் இருக்கிறாரு, அது என்னுடைய உடம்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு பாபா சொல்கிறாரு. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, பாபாவுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் எப்போவுமே கொடுத்துட்டே இருக்கணும். அவர் ஏங்கி தவிப்பார், நம்ம குழந்தை நம்மளை நினைக்க மாட்டேங்குதே, நான் அவளுக்காக காத்துட்ருக்கேன், ஆனால் அவன் நினைக்கவே மாட்றா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் எப்போவுமே நம்ம இதயத்தில் தான் இருக்கிறார். இது எல்லாருமே கண்டிப்பாக உணரணும், அறிஞ்சிருக்கணும், தெரிஞ்சிருக்கணும். இதை முதல்ல நம்ம உணர்வுகளில் தான் கடவுள் இருக்கிறாரு. எல்லாத்தையுமே ஈக்குவலாக பார்க்கணும்.